விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில்தான். புரட்சி தலைவியின் 77வது பிறந்த நாளையொட்டி சேலம் மாவட்டம் வேலகவுண்டனூரில் நடைபெற்ற கபடி போட்டியை தொடங்கி வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். காவல்துறை எந்த வேலைகளையும் செய்வதில்லை. காவல்துறை திமுகவை காப்பாற்றுவதற்கான வேலைகளை மட்டுமே செய்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் திமுகவை வீட்டிற்கு அனுப்ப முடிவு செய்து விட்டார்கள் எனவும் விமர்சனம். காவல்துறை வேலையை செய்யறதில்லை. நம்முடைய ஆட்சியில நம்ம கட்சிக்காரர்கள் சாதாரண போலீஸ் போக மாட்டாங்க. நியாயத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு திமுக போலீஸ் மதிக்கிறது இல்ல. ஆனா திமுக போலீஸ் இப்ப இருக்கிற போலீஸ் வரிஞ்சு கட்டிட்டு திமுக வேலை செய்யறாங்க. திமுக சாதாரண போலீஸ், காவல்துறை இருக்கக்கூடிய சாதாரண போலீஸ் அவங்க எல்லாம் குடும்பம் எல்லாம் அதிமுக ஆட்சியோட தெளிவா இருக்காங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது. ஆனா தயவு செஞ்சு காவல்துறை உங்க வேலையை மட்டும் பாருங்க, மக்களை காப்பாற்றுற வேலையை மட்டும் பாருங்க. திராவிட மாடல் ஆட்சியில் 4 ஆண்டுகளில் 6597 படுகொலைகள் அரங்கேறியுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. சராசரியாக நாள் ஒன்றுக்கு 5 கொலைகள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கும் நிலையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் லட்சணம் இதுதானா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே தனக்கன்குளத்தில் திமுகவை சேர்ந்த பிரபல ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கூலிப்படைகள் ரவுடிகளுக்கு இடையேயான குழு மோதல்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியில் பட்டா கத்திகளுடன் சுற்றித் திரிந்த 3 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதை புழக்கம், கூலிப்படை உள்ளிட்டவை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பிற மாநில முதல்வர்களை அழைத்து ஆலோசனை நடத்துவது போல நாடகமாடும் திராவிட மாடல் முதல்வர் முதலில் பாலியல் குற்றங்களை தடுக்க காவல்துறையினரை அழைத்து ஆலோசனை நடத்த வேண்டுமென மக்கள் காட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ரயிலில் கடத்தப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது. தேசத்தை காப்போம் என விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜகவும், தமிழகத்தை காப்போம் என வசனம் பேசும் திராவிட மாடலும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாததால் தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் அருகே மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு விற்கப்பட்ட குட்கா புகையிலை போதைப் பொருட்கள் பிடிபட்டது. திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் கல்லூரி மாணவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆந்திராவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 40 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயனின்றி போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூரில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பில் போலி நகைகளை வைத்து மோசடியில் ஈடுபட்ட நகை மதிப்பீட்டாளர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் மோசடி பேர்வழிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. தனது அநாகரிக நடவடிக்கைகளால் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் அமைச்சர் நாசர் பொது வெளியில் தனது உதவியாளரை தாக்கி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ஏற்கனவே கட்சி நிர்வாகிகளை கல்லால் அடித்து அமைச்சர் பதவியை இழந்த நாசருக்கு ஆணவம் இன்னும் குறையவில்லை என மக்கள் காட்டம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் மதுபோதை ஆசாமி பெண்களிடம் ஆபாசமாக நடந்து கொண்டதை வேடிக்கை மட்டுமே பார்த்த காவல்துறையினர்
போதை ஆசாமியின் அட்டூழியத்தை காவல்துறையினர் கண்டுகொள்ளாத நிலையில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து போதை ஆசாமிக்கு தர்ம அடி கொடுத்ததால் பரபரப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திமுகவினரின் அழுத்தத்தால் காவல்துறையினர் தனது காலை உடைத்ததாக கூறி வீடியோ வெளியிட்ட நபரால் பரபரப்பு. நில பிரச்சனை தொடர்பான வழக்கில் காவல்துறை திமுகவினருக்கு சாதகமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கன்னியப்ப அவன் மகன் பிரசாந்த் 2 பேருக்கும் திமுக பிரமுகர் முன்னாள் துணை சேர்மன் கேடி ராஜேந்திரன் எஸ்எல்எஸ் மில்லில் இருக்கிறார். அவர் எஸ்ஐ அருண்குமார்கிட்ட சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணி பணம் கொடுத்து என்னை இந்தமாரி அராஜகம் பண்ணி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பால் கொள்முதல் விலையை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பசும்பாலை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டம். 9,000த்திற்கும் மேலான பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களை இழுத்து மூடும் நடவடிக்கையை கைவிட வேண்டுமென ஸ்டாலின் அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய விவசாயிகள். நிர்வாக திறனற்ற திமுக அரசு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களை தொடர்ந்து ஏமாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் குற்றச்சாட்டு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசுக்கு உரிய பாடம் புகட்டுவோம் என திட்டவட்டம். தமிழ்நாடு அரசு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். ஆனால் 4 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய நிலையிலும் கூட அவர்கள் அதை பற்றி யோசிக்கவில்லை. ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு என்பது காலதாமதப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடிநீர் கட்டணம் வசூல் செய்ய சென்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு. குடிநீரே வழங்காமல் வரி வசூல் மட்டும் எப்படி செய்யலாம் என கேள்வி எழுப்பிய போது திராவிட மாடல் அதிகாரிகள் ஆபாசமாக பேசியதாக மக்கள் வேதனை. வரி செலுத்தவில்லை என கூறி வீட்டின் முன்பக்க பகுதியை கடப்பாறையால் இடித்து குடிநீர் இணைப்பை துண்டித்த ஈரோடு மாநகராட்சி அதிகாரிகள். கடலூர் மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்ந்து ஈரோடு மாநகராட்சி அதிகாரிகளும் கந்துவட்டிக்காரனை விட கொடுமையாக நடந்து கொள்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் அருகே பெஞ்சல் புயலுக்கு பிறகு புதிதாக கட்டப்பட்ட பாலம் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. கமிஷன் கரப்ஷன் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடப்பதற்கு உடைந்து போன இந்த பாலமே சாட்சி என மக்கள் விமர்சனம். ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழாவையொட்டி வெகு சிறப்பாக நடைபெற்ற கம்பம் நடும் விழா. ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட கம்பத்திற்கு வழி நெடுகிலும் மஞ்சள் நீர் ஊற்றி வழிபட்ட பக்தர்கள். நாக்பூர் கலவரத்தை தடுக்க தவறிய மைனாரிட்டி பாஜக அரசு கலவரக்காரர்களிடமிருந்து சேதங்களுக்கான இழப்பீடு வசூலிக்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் மைனாரிட்டி பாஜக அரசின் உளவுத்துறை காவல்துறை செயலிழந்துள்ளது. அதை மறைக்க இப்படி வீரவசனம் பேசுகிறார்களோ என மக்கள் கேள்வி.
13,000 கோடி வங்கிக் கடன் மோசடியில் ஈடுபட்ட வைர வியாபாரி நீரவ் மோடியின் கூட்டாளி மெஹுல் சோக்சி பெல்ஜியத்தில் தஞ்சமடைந்திருப்பதாக தகவல். கருப்பு பணத்தை மீட்பதாக சொல்லி ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டுகளாக நாட்டை ஆளும் மைனாரிட்டி பாஜக கடன் மோசடியில் ஈடுபட்டவர்களை கூட பிடிக்கவில்லை என மக்கள் விமர்சனம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கத்தையான ரூபாய் நோட்டுகள் தீயில் எரிந்த நிலையில் இருக்கும் வீடியோ வெளியானது. இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமைத்துள்ளார். தமிழக கடலோரப் பகுதிகளிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்ட 308 கிலோ கஞ்சாவை இலங்கை இராணுவ புலனாய்வுத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதை வியாபாரிகளின் கேந்திரமாக தமிழகம் மாறிவிட்டதால் சர்வதேச அளவில் பெரும் தலைகுனிவை சந்திப்பதாக மக்கள் ஆத்திரம். நியூ மெக்சிகோவில் உள்ள லாஸ் குரூஸ் பூங்காவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர். கோலாகலமாக நடைபெற்ற கார் கண்காட்சிக்குள் புகுந்த மர்ம நபர்கள் நடத்திய சரமாரி துப்பாக்கிச் சூட்டால் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ட்விட்டர் நிறுவனத்தின் சின்னம் மாற்றப்பட்டதை அடுத்து அந்நிறுவன கட்டிடத்தில் இருந்த பறவை சின்னம் 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டுள்ளது. 254 கிலோ எடை, 12 அடி நீளம், 9 அடி அகலம் கொண்ட ட்விட்டர் பறவை சின்னத்தின் போர்டானது 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனதாக அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணியை வீழ்த்தியது பெங்களூரு அணி. விராட் கோலி 30 பந்துகளில் அரை சதம் விளாச பெங்களூரு அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. IPL திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் 5 முறை சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை நடத்த உள்ளன. ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் துவங்க உள்ளது. இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கும் நடிகர் தனுஷ் அடுத்ததாக நடிகர் அஜித்தை வைத்து படம் இயக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல். 2 ஆண்டுகளில் அடுத்தடுத்து 3 படங்களை தனுஷ் இயக்கியிருக்கும் நிலையில் தனுஷ் அஜித் கூட்டணி உருவாக வாய்ப்பிருப்பதாக தகவல். நடிகர் யாஷ் நடிப்பில் உருவாக்கும் டாக்ஸிக் திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. KGF 2 திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த படம் ஏப்ரலில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.